என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதானே இப்படி பண்ணீங்க. இப்ப கருவை கலைக்க சொல்றீங்களே, இப்படி ஏமாத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க கூட பழகியே இருந்திருக்க மாட்டேன். நடந்து போச்சு. பேசாம அபார்ஷன் பண்ணிக்க. இப்பெல்லாம் அபார்ஷன் பண்ணிக்கிறது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குச்சி எறிகிற மாதிரி. அடம் பிடிக்காத. உனக்கா நல்ல டாக்டர் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது. வாமா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சத்தியம் பண்ணிட்டு இப்படி பண்றீங்க. மச்சான், என்னடா இவன் அவகிட்ட போய் ஜவ்வு இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கான்? கோவப்படாத வித்யா. ஹேண்ட்பேக்ல குங்குமம் போட்டு வச்சிருக்க, கண்ணாடி வச்சிருக்க, பேனா வச்சிருக்க, கூடவே கருக்கலைப்பு மாத்திரை வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. பாரு, மரியாதையா சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் சினிமாக்கு போன நேரம் ஆயிட்டு இருக்கு. வா. வர முடியாது. வான்னு சொன்னா வர மாட்டேன். எனக்கு சினிமாக்கு நேரம் ஆயிட்டுல. செத்தாலும் தாவின தவிர கருவை மட்டும் கலைக்க மாட்டேன். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாம அவளை போட்டு அடிக்கிற நீ. பெருசா நியாயம் பேச வந்துட்டாரு. அப்படி இறக்கப்படுறதா இருந்தா அவன் வயிற்றுல வளர குழந்தைக்கு நீ அப்ப ஆயிடா. யாருக்கு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இப்படிதான் காவாணித்தனம் பண்றதா? பாத்தியா, கூட வந்த எவனாவது இருக்கானா? அவெல்லாம் ஓடிட்டான்பா. ஏய், பீச்லயும் தேட்டர்லயும் இருட்டுக்குள்ள கையை பிடிச்சுக்கிட்டு பாப்கார்ன் தின்றது காதல் இல்லடா. இவெல்லாம் பின்னால உட்கார்ந்து பெஞ்சு கடியில காலை விட்டு ஆடுற பையன். BA MA பட்டம் வாங்குறானா? காதலிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, இந்த மாதிரி அப்பாவி பெண்களை கை விடுறது எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்களா? கேட்ட காலேஜ். டேய், ஒழுங்காக அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. இல்ல வீடு தேடி வந்து மிதிச்சிருவேன். போட, நீ தைரியமா போமா. நீ போ.
யாரோட அனுப்பிச்சது சொல்லு சொல்லு. என்னப்பா ஒரு பையனை காணோம்? அண்ணே, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நாம மட்டும் தனியா இருக்கோம்னு நினைச்சேன். நமக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருந்திருக்கு. அவங்க அதுல நீயும் இருந்திருக்க. நீ என்ன காப்பாத்திருக்க. அதனால உன் மேல எனக்கு சந்தேகம் இல்ல. நீ யாரு, எதுக்காக என்ன காப்பாத்துன? நான் இந்த ஊருக்கு வந்து 6 மாசத்துக்கு மேலாச்சு மேரி அம்மாவோட வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு. இந்த 6 மாசத்துல அவங்களோட நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. மேரி அம்மாவோட கடைசி நாள் வரைக்கும் தனக்கு ஒரு பையன் இருக்கிறதா அவங்களும் கிட்ட சொன்னதில்ல, மத்தவங்க சொல்லியும் நான் கேள்விப்பட்டதில்ல. அப்படி இருக்கப்போ மேரி அம்மா தான் உங்க அம்மான்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்துல இருந்து உங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சில் கூட உங்ககிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கலான்னு வந்தப்போ நீங்க என்ன ரொம்ப கோவமா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. ஆனா உங்களோட கோபத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா ஒரு வகையில நானும் உங்களை மாதிரிதான். அம்மா அப்பாவும் என்ன ஒரு அனாதையா வளர்த்தாங்க. எஸ், வெறும் பணத்தை மாத்திரம் தான் கொட்டினாங்களே தவிர பாசத்தை காட்ட மறந்துட்டாங்க. இப்ப ஏற்பட்ட உலகத்துல அனாதை குழந்தைகளை கூட தம் குழந்தைகளா பாவிச்சு அடைக்கலம் கொடுத்த மேரி அம்மா எனக்கு ஆச்சரியமாவும் இருந்தாங்க, ஆறுதலாவும் இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ எதை தெளிவா எழுதுறது, எது உண்மைன்னு எனக்கு புரியல. அடக்கம் பண்ற இடத்துல கூட சிஸ்டர் உங்ககிட்ட கண்டிப்போட பேசினதை நான் பார்த்தேன். என் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இப்ப உங்களை அடிக்க வந்தாங்களே, அவங்க ஏற்கனவே மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். அதனாலதான் நானும் மறைஞ்சிருந்தேன். ஆனா அவங்க ஏன் உங்களை அடிக்க வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? மேரியம்மா பையன் தான் தமிழ்ங்கிறது தெரியாம இருக்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக சிஸ்டர் ஆளுங்களை செட்டப் பண்ணி அடிக்க வச்சிருக்காங்க. இவங்க மேடலுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடிடுமா? தமிழே, இன்னைக்கு 2 பார்த்துணும். அந்த சிஸ்டரை விடக்கூடாதுப்பா. நாம அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. நீங்க இந்த ஊரை விட்டு போறதுல சிஸ்டர் குறியா இருக்கிறாங்கதான். அதுக்காக அவங்கதான் ஆளை வச்சு அடிச்சாங்கன்னு நாம எப்படி நம்புறது? லுக் மேடம், என் கூட சண்டை போட்ட ஆளுங்களுக்கு சிஸ்டருக்கு சம்பந்தம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆளுங்க ஏன் அடிக்க வந்தாங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது வேணும்னா அவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம். அவங்க சொல்றதை வச்சு நம்ம குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். ரோடு க்ளோஸ் போட்டுருக்கு, போயிட்டே இருக்கீங்க பாதுரப்பா. என்ன பாதுரப்பா, நம்ம பிஷப்ப பார்க்க போறோமா இல்ல பிக்னிக் போறோமா? பிஷப் கிட்ட தான் போறோம்.